வா ஜோதி. மாமா என்ன ஐயோ உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஜோதி ஐயோ ஜோதி யாராவது காப்பாத்துங்களேன். ஜோதி உனக்கு ஒன்றும் ஆகலையே? பாத்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. தைரியம் இருங்க. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? அண்ணா ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போங்க. சரிம்மா. அண்ணா பக்கத்துல எந்த ஹாஸ்பிடல் இருக்கோ அதுக்கே போங்க. பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்குமா, அங்க போய் அட்மிட் பண்ணிடலாமா? இன்னும் எவ்வளவு தூரம்? இப்போ வந்துருமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த வலியோட எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது? ஜோதி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வருது ஜோதி. கத்தி குத்து பட்டிருக்கு, இந்த நேரத்துல சிரிப்பு வருதுன்னு சொல்றீங்க? நான் அதை சொல்லல ஜோதி. வேற எதை பத்தி சொல்றீங்க? என்னை தொடவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாரு, என்னை உன் மடியில படுக்க வச்சு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த ஆண்டவனே நம்மளை சேர்த்து வைக்கதான் ஜோதி நினைக்கிறேன். எந்த நேரத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஜோதி சீக்கிரம் போங்க. ஆனா ஒண்ணு ஜோதி, நம்ம மேல பாசமா இருக்கிற உங்க மடியில படுக்கிற சுகம் இருக்கு, அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஐயோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மட்டும் யாரும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஜோதி ஜோதி அப்படி எதுவும் சொல்லாத ஜோதி. ஜோதி ஜோதி என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ அண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. ஹலோ ஜோதி. திவ்யா திவ்யா கார்த்திக் 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 என்னாச்சு ஜோதி? கார்த்திக் கத்தி குத்து பட்டுருச்சு. இப்ப அவர் எங்க இருக்காரு ஜோதி? இப்ப நான் அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி ஜோதி, நான் வந்துடுறேன். ஓகே ஜோதி, பாத்துக்கோங்க. சரி சரி. கார்த்திக் கார்த்திக் எந்திரிங்க. பாத்து கார்த்திக் கார்த்திக் கண்ணு தருங்க, என்ன பாருங்க. கார்த்திக் என்னாச்சுமா? ஒரே ரத்தமா இருக்கு சார். கத்தி குத்து கேஸ் சார். இங்க பாருமா, இதெல்லாம் இங்க பார்க்க முடியாதுமா, போலீஸ் கேஸ் ஆயிடும். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ஏற்கனவே ஒரு மயக்கம் ஆயிட்டாரு. கொஞ்சம் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாரிமா,
இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க. டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. இவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இவருக்குன்னு யாருமே கிடையாது. ப்ளீஸ் டாக்டர், இவர் எப்படியாவது காப்பாத்துங்க. யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்றீங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருமா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னு அலையிறது? ஐயோ, சொந்தக்காரங்க யாராவது சைன் பண்ணாதான் நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐயோ டாக்டர், பிளட் வேற நிறைய போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா, சொந்தக்காரங்களோட கையெழுத்து இல்லாம எங்களால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாதுமா. டாக்டர், நான் அவரோட மனைவி தான். நான் சைன் பண்றேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னம்மா, இப்பதான் அவருக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, ஐயோ இப்ப மனைவிங்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க அவருக்கு என்னதான் வேணும்? ஐயோ, நான் இவரோட மனைவி தான். இப்பவாச்சும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏமா இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்லமா? போங்க போங்க, இவர் ஐசியூக்கு கொண்டு போங்க. ஓகே டாக்டர், தள்ளுங்க. போலாம். நீங்க இங்கே இருங்க. கடவுளே, அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நல்லபடியா பொழைச்சு வரணும். அவரை எப்படியாவது காப்பாத்திடு. கடவுளே, ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற? எனக்காக இப்ப அவர் அடிபட்டு கிடக்குறாரு. அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. முதல்ல எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த காயம் ஆறதுக்குள்ள ஏன் எனக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கற? எனக்காக எங்க அப்பா உயிரை விட்டாரு. இப்ப இவரு அடிபட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. வேணாம் கடவுளே, இனிமே என்னால எந்த உயிரும் போக கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. எப்படியாவது அவருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தி கொடுத்துரு. ஐயோ பாவம் கார்த்தி, என்னால அந்த ரவுடிங்க கிட்ட போய் கத்தி குத்துப்பட்டு இப்ப உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்காரு. எவ்வளவு நல்லவர் இவரு. எனக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட இவரு
பொழைச்சு கண்டிப்பா திரும்ப வரணும் கடவுளே. இப்படி ஒரு நல்லவர் லைஃப் பார்ட்னரா கிடைச்சா எப்படி இருக்கும்? முதல்ல கார்த்தி சரியாகட்டும். அம்மா கிட்ட சொல்லி அவரே கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு தான் யாருமே இல்லையே, பாவம். அதுதான் அவருக்கு நம்ம செய்யற நன்றி கடனா இருக்கும். நீங்க யாரு? பேஷண்டோட வைஃப் இருந்தாங்களே எங்க? வைஃபா? ஆமாங்க, இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்தாங்களே எங்க? அவருக்கு யாரும் அப்படி கிடையாதே. அவங்களும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் அவங்க தான் வைஃப்னு சொன்னாங்க. இதோ வந்துட்டு இருக்காங்களே. ஜோதி, வாங்க மேடம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 1 ஹவர்ல வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீங்க போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். ஓகே, சரி. நல்ல வேளை, அவரை காப்பாத்திட்ட கடவுளே, ரொம்ப நன்றி. நீங்க கார்த்தியோட வைஃபா? இல்ல, அவருக்கு ஆபத்து. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ரிலேஷன் யாராவது சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் வைஃப்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஆனாலும் நீங்க அவருக்கு தங்கச்சி இல்ல அக்கான்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். சரி விடுங்க, அவசரத்துக்கு தானே சொல்லிருக்கீங்க. என்ன பண்றான் அந்த கார்த்தி பைய? ஏன் எடுக்கல? போச்சு. இந்த விஷயத்தை சார் கிட்ட எப்படி சொல்றது? போன் எடுக்காம என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன பண்றது? 3 நாள் லீவ் வேணும், என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுடலாம். கார்த்திக் மெசேஜ். நான் கல்யாணத்துக்கு போறேன், வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அதான் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே. நியூசன்ஸ். என்ன சார், கண்ணு முழிச்சிட்டீங்களா? இருங்க சார், உங்க ஒய்ஃபை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு, போய் பாருங்க. கண்ணு முழிச்சிட்டாரா? அம்மா, நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா. முதல்ல ஒய்ஃபு போய் பார்க்கட்டும், அப்புறமா நீங்க போய் பாருங்க, சரியா? நீங்க போய் பாருங்கம்மா. அம்மா, நீங்க அப்புறமா பார்க்கலாம். என்னம்மா, வந்ததுல இருந்து சும்மா நிக்கிறீங்க? நான் என்ன பண்ணணும்? நல்லா கேட்டீங்க, போங்க. அவர் மயக்கத்துல இருக்கும்போது அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தாலியெல்லாம் காமிச்சிங்க. நான் தான் இவரோட பொண்டாட்டின்னு சைன் பண்ணீங்க.
இப்ப கண்ணு முழிச்சதும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கியேம்மா. அது வந்து என்ன வந்து போயின்னு. சரி, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ உன் புருஷன் பக்கத்துல உட்காந்து ட்ரிப்ஸ் எல்லாம் கரெக்டா ஏறுதான்னு பாத்துக்க. என்ன புரிஞ்சுதா? ஜோதி, பொண்டாட்டின்னு கையெழுத்து போட்டியா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? இல்ல ஜோதி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன சந்தோஷம் வேண்டியிருக்கு? இருக்கு ஜோதி. என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று உன் மனசு துடிச்சிருக்குல்ல, அப்போ உனக்கு என் மேல பாசம், ஆசை எல்லாமே இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்குலாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே என்னால எங்க அப்பாவோட உயிர் போயிடுச்சு. என்னால இனிமே எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு சைனை போட்டேன். அப்படிலாம் இல்லை ஜோதி. உன் மனசுல ஏதோ ஒரு இடத்துல என் மேல பாசம் இருக்கு ஜோதி. அதுதான் உன்னை இப்படி கையெழுத்து போட வச்சுச்சு. போதும், உடனே அதுக்கு ஒரு கதையை கட்டிடுவீங்களே. இல்லை ஜோதி, உன் மனசு மாறணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அத நம்ம குடும்பம் பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி நிறைய ஆசை இருக்கு ஜோதி. முதல்ல உளறத நிப்பாட்டுங்க. உங்க இடத்துல யார் இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணி காப்பாத்திருப்பேன். இதுக்கு பேர் மனிதாபிமானம், வேற எந்த தப்பான அர்த்தமும் இல்ல. கார்த்தி, வாங்க திவ்யா. சாரிங்க, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க. ஏங்க, நீங்க ஜோதிய உங்க வைஃப்னு சொன்னதுக்கு திட்டினீங்களா? அவன் என் ஒய்ஃப்னு சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்? சரி விடுங்க. ஜோதி உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தானே இப்படி ஒரு பொய் சொல்லிருக்காங்க. இல்லனா வைங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்டே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ நீங்க ஜோதியை திட்டாதீங்க. பாவங்க, அவங்க உங்களுக்காக தானே இப்படி எல்லாம் பேசிருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ப்ளீஸுங்க, எனக்காக மன்னிச்சிருங்க. ஜோதி என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டானே, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த பொண்ணு என்னடானா அது புரியாம பேசிட்டு இருக்கேன். அது சரி, எங்களுக்கு கல்யாணம் நடந்தது இவளுக்கு எங்க தெரியும்? அதனால தான் அப்படி பேசுறேன். டேய் கார்த்தி, போன் எடுக்கிறதுக்கு இம்புட்டு நேரமா? அத்தை, நான் ஜோதி பேசுறேன். ஜோதி, நீயா? எப்படி ஜோதி இருக்க? ஏன் ஜோதி எங்களை எல்லாம் விட்டுட்டு போன? உனக்கே தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனா எப்படிமா இருக்கும்? அத்தை, என்னால இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, விட்டுடுங்க. ஏன் ஜோதி, அப்போ உனக்கு என் கூட பேச கூட பிடிக்கலையா? அத்தை, அந்த பையன் உனக்காக தான் அங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன பண்றது? அந்த ஆண்டாள் அம்மாதே உன் மனசை மாத்தணும்.